नर्स मादी, क्योंकि मेरा जैसा आदमियों की सेवा करता है। என்னையா பின்னாடி எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன், இப்ப அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன். சண்டையா? சகடா மட்டும் இல்ல, மனசு விட்டு போச்சு. சரி, நம்மகிட்ட என்ன குறைச்சல்? இந்த பல்லு இருக்குது, இந்த பல்லு தவிர என்ன குறைச்சல்? அப்ப கூட நம்ம பீவி வேற நாள் கூட தோசை வச்சிருக்குது. நமக்கு இருக்கிற துட்டுக்கும் நம்ம बीवी கூட कार மேலே आराम से போக வேண்டிய ஆளு ஆட்டோ மேலே போதும். क्यों? किस्मत மனசு விட்டு போச்சு, நம்ம பேர் ஆட்டோ அமர்த்தலாம் ஆகி போச்சு. सरस 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 जल्दी आओ. சரி, நம் கையில இருக்கிற துட்டுக்கு அந்த மாதிரி 1000 லட்சி கிடைக்கும். ஏக பத்னி விருது தெரியுதா? அது போல நானும் ஏக வேஷ்ய விருது. சரி, நீ நம்ம பத்னி விட உண்மையா இருக்கணும். क्योंकि நம்ம மார் மேலே சாஞ்சு நீ நம்மளே மட்டும் தான் நினைக்கணும். लेकिन நம்ம பத்னி நம்ம மார் மேலே சாஞ்சு வேறொரு ஆள் நினைக்கணும். மன்னிச்சிடியா, நானும் உனக்கு துரோகம் பண்றேன்னு நினைக்கிறேன். எங்கடா போச்சு? அடத்து சஸ்து, இதை கொடுத்துட்டு போகவா வந்த? ஆமா, பொடி டப்பிய கொடுத்துட்டு போக மட்டும்தான் அது போய். பின்ன வந்தது பொடி விஷயம் இல்ல, வாழ்க்கை விஷயம். உள்ள வாயா. உட்கார். நீ சொல்லிட்டு போனதை நினைச்சு பார்த்தேன். நம்ம 2 பேர் வாழ்க்கையுமே தீட்டுப்பட்டு கிடக்கு. திரிந்து வாழ முயற்சி பண்ணலாமேன்னு தோணுச்சு. உனக்கு நான் துணையா, எனக்கு நீ துணையா? சரசு, ஆனா நீதான் இன்னொரு வாட்டி நல்லா யோசனை பண்ணிக்கணும். எதை பத்தி? காய்கறி விற்கிறவ முந்தான முடிச்சு கொண்டு இருக்கிற ரூபா நோட்டை பார்த்திருக்கியா? அழுக்கு பிடிச்சி, நாத்தம் பிடிச்சி, ஓரமெல்லாம் கசங்கி போய் மடிப்பெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குமே. அப்படிப்பட்டவனா? யோசிச்சுக்கோ. ரூபா நோட்டு என்னதான் கசங்கி இருந்தாலும் பேங்க்ல கொடுத்து புதுசா மாத்திக்கலாமே. ஆமா, உனக்கு எப்படி திடீர்னு இந்த ஞானம் வந்துச்சு? மரத்துக்கடியில ஒண்ணும் வரல, இன்னொருத்த மார்பிள சாஞ்சிட்டு இருந்தப்பதான் வந்துச்சு.
நான் தானே பொடி போட்டேன். ஆம்பளைங்க செய்யற தப்புக்கெல்லாம் பொம்பளைங்க நாங்க அனுபவிக்கணுங்கிறது தானே எங்க தலையெழுத்து. ம்.